பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. தானியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 17-18 வசனங்கள். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைப்பொருளை குறித்து பரலோக தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மீஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான். பொழுது விடிந்த போது ஞானிகளை வரவழைத்து, நான் இப்படி ஒரு சொப்பனத்தை கண்டேன், நீங்கள் அந்த சொப்பனத்தையும் சொல்லணும், சொப்பனத்தின் அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறான். உடனே அவர்கள் எல்லாரும், நீங்கள் சொப்பனத்தை சொன்னால் நாங்கள் அர்த்தத்தை சொல்லுவோம் என்று சொல்லுகிறார்கள். ராஜா உடனே கோபம் அடைந்து, நான் சொப்பனத்தை சொன்னால் நீங்கள் ஏதாவது ஒரு அர்த்தத்தை சொல்லி சமாளிச்சிருவீங்க, அதனால சொப்பனத்தையும் சொல்லணும், அதன் அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும், இல்லை என்றால் கொலை செய்து விடுவேன் என்று கட்டளையும் பிறப்பிக்கிறான். இந்த செய்தி அறிந்த தானியேல் தான் அந்த சொப்பனத்தை சொல்லி அந்த அர்த்தத்தை சொல்லும்படியாய் தவணை கேட்டு தேவனிடத்தில் செபிக்கும்படி போகிறான். அப்படி செபிக்கும்படி போகும்போது இந்த காரியத்தில் ஜெபிக்கும்படிக்கு அவன் யாரையும் நாடுகிறான் என்றால் அவனுடைய தோழர்கள் அனனியா, மீஷாவேல், அசரியா, அதாவது ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என பாபிலோனிலே பெயர் மாற்றப்பட்டவர்கள். அவர்களுடைய ஒரிஜினல் பெயர் தான் அனனியா, மீஷாவேல், அசரியா. இவர்களை நாடுகிறான். எதற்காக? பரலோக தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக. இந்த இடத்துல தானியேலுக்கும் உயிருக்கு பிரச்சனை, எல்லாருக்கும் உயிருக்கு பிரச்சனை. இந்த காரியம் வெளிப்படுத்தவில்லை என்றால் ராஜாவின் கோபத்துக்கு உள்ளானால் அவனுடைய வாழ்க்கை அதோடு முடிந்துவிடும். ராஜா கோபத்தில் கட்டளை இடுகிறான், அத்தனை பேரையும் கொலை செய்ய வேண்டும் என்று. தானியேல் மட்டும் ஜெபிக்கலாம். தானியேலுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். தானியேலை குறித்து கர்த்தருடைய தூதன் எப்படி சாட்சி கொடுக்கிறான்? நீ மிகவும் பிரியமானவர், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே கட்டளை பிறப்பிக்கப்பட்டது என்று. ஆனாலும் இந்த இடத்துல தானியேல் தன் நண்பர்களின் உதவியை நாடுகிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் நன்றாய் ஜெபிக்கிறவர்கள் எல்லாம் ஓகே, ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில ஜெபிக்கிற நண்பர்கள் தேவை. மோசே கோலை கையில் பிடித்து கொண்டு கன்மலை உச்சியிலே போய் நிற்கும் போது அவனுடைய கைகள் தளறுகிறது. உடனே ஆரோனும் ஓரும் அவன் பக்கத்தில் போய் கரங்களை தாங்குகிறார்கள். அமலேக்கியரோடு நடந்த யுத்தத்தில் இஸ்ரவேலர் ஜெயிக்கிறாங்க. நம்முடைய கையும் தளரும். நம்முடைய ஜெப வாழ்க்கையிலும் சில நேரத்தில் நெருக்கம் ஏற்படும். அந்த நேரத்தில் நமக்காய் ஜெபிக்கிற 2 நண்பர்கள் நிச்சயமாக நமக்கு தேவை. நம்மை சுற்றி இருக்கிற நண்பர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? எல்லாரோடும் பழகுங்கள், யாவரோடும் சமாதானமாக இருங்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. அதே நேரத்தில் நன்றாய் ஜெபிக்கிற நண்பர்கள் நமக்கு தேவை. எல்லாரும் சபைக்கு போகிறவங்க, தேவனை ஆராதிக்கிறவங்க, அங்கே இருக்கிறவர்களோடு பழகுங்கள், நன்றாய் ஜெபிக்கிறவர்களோடு ஐக்கியம் வையுங்கள். எல்லாவற்றையும் எல்லார்ட்டையும் சொல்ல வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஆனால் நாம் சோர்ந்து போகும்போது, நாம் தளர்ந்து போகும்போது ஜெப உதவியை இன்னொரு இடத்துல நாடுவது தவறல்ல. வேதம் சொல்லுகிறது, இப்படி ஒருவரை ஒருவர் தாங்கி கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று. இயேசு கிறிஸ்து 3.5 வருட ஊழியத்தில் அநேக காரியங்களை தனிமையில் போய் ஜெபித்தார். ஆனால் கெத்செமனேக்கு போகும்போது அவர் மிகவும் வியாகுலப்படுகிறார். அப்பொழுது பேதுரு, யோவான், யாக்கோபின் இடத்துல 1 மணி நேரம் தமக்காக ஜெபிக்கும்படி கேட்டதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. எல்லாவற்றையும் எல்லாரிடத்துல சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அதே நேரத்தில் சில வேளைகளில் சில காரியங்களுக்காக கண்டிப்பாய் ஜெபிக்க வேண்டியிருக்கும். ஆனால் நமக்கு முடியாது என்கிற ஒரு சூழ்நிலை வரும். ஜெபிக்கிற அளவுக்கு சரீரத்தில் பலன் இருக்காது, சில நேரத்தில் மனதில் வலிமை இருக்காது, சில நேரத்தில் எலியா கன்மலை உச்சியிலிருந்து ஜெபிக்கிறவன், அதே நேரத்தில் அதே எலியா சூரிய செடிக்கு கீழே சோர்ந்து படுத்தவன், ஜெபிக்க முடியாமல். இப்படியும் நம்முடைய வாழ்க்கையில் சில தருணங்கள் வரும்.
அப்படி வரும்போது நமக்காய் ஜெபிக்கும்படி நண்பர்கள் இருப்பது மிகவும் நல்லது. ஆமென். சபைக்கு போகிற தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஜெபிக்க முடியாத தருணங்கள் வரும்போது, ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்கிற நண்பர்கள் இல்லை என்றால் உங்கள் சபை போதகரை அணுகுங்க. அவங்க கிட்ட சொல்லுங்க. உங்கள் சபையில் இருக்கிற மூப்பர்கள் ஜெபிக்கிறவங்க கிட்ட கேளுங்க. எனவே தான் இந்த ஐக்கியம் என்பது ரொம்ப முக்கியமானது. யாக்கோபு நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, ஒருவன் வியாதிப்பட்டிருந்தால் சபை மூப்பரை வரவழைக்க கடவுள். அவங்க வந்து ஜெபம் பண்ணுவாங்க. நீதிமானுடைய ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலன் உள்ளதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஜெபிக்க முடியாத தருணம் வரும்போது புரிந்து கொள்ளுங்கள், அந்த இடத்துல ஜெபம் மிக 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 அவசியமாய் தேவையாய் இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கிற நல்ல நண்பர்களை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நல்ல தகப்பனை இந்த நாளில் எங்களோடு பேசி உணர்த்தின உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, தானியேல் உம்முடைய இரக்கத்தை கேட்பதற்காக தன்னுடைய நண்பர்களிடத்திலே போய் தன்னுடைய ஜெப காரியத்தை வெளிப்படுத்தினான். எல்லாரும் ஜெபித்தார்கள். தானியேலுக்கு நீர் வெளிப்படுத்தினீர். ஆண்டவர், இப்படிப்பட்ட ஜெபிக்கிற நண்பர்களை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபையாய் கட்டளையிட்டு ஆண்டவரே, தேசத்தில் அநேக ஜெபங்கள் பெருக கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.